தங்கச்சி தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு ஓவர் ரியாக்ட் பண்றானோ? ஒருவேளை போயிட்டானோ? போகல. என்ன என்னன்னு பாதி தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றா? ஆர்த்தி யாரோ ஒருத்தனை லவ் பண்றான். எனக்கு கொஞ்சம் எந்திரிமா. ஆர்த்தி என்னன்னு சொல்ற? அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறானா? என்ன வேற சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டா. ஆர்த்தி இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மருமக, அதுவும் எனக்கு அண்ணி வேணும். நம்பிட்டானோ? இதோ பாருமா, ஆர்த்திக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். இங்க பாரு, நீ தான் போய் சாட்சி கையெழுத்து போடணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஆர்த்தி நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமக, அதுவும் எனக்கு அண்ணி வேணும். என்னால முடியாது. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? தங்கச்சி, நீ என் மேல வச்சிருக்க அன்பு, அண்ணன் மேல வச்சிருக்க பாசம் எல்லாம் புரியுதுமா. அண்ணன் சொல்றத தயவு செய்து கொஞ்சம் கேளுமா. இந்த அண்ணன் சொல்றத கேப்பல்ல? சரி கேப்பேன், உனக்காக மட்டும்தான். அப்ப இந்த அண்ணனுக்காக சாட்சி கையெழுத்து போடுவல்ல? ஓகே, நான் போய் ரெடியா வரேன். தங்கச்சின்னா ஐயோ பார்த்துட்டானே, திரும்ப இவன்கிட்ட நடிக்கணுமே. இந்த பட்டுப்பட ரொம்ப அழகா இருக்குல்ல? அதனால தானடா கட்டிட்டு கழட்டி வச்சிருக்கேன். நீ கேட்டா அம்மா மாதிரி இருப்ப. பாசத்தால சாவடிக்கிறானே. அம்மா நகையை வச்சிருக்கே, அதை எடுத்து போட்டுக்கிட்டேன்னா சும்மா அம்மன் மாதிரி அழகா இருப்ப. கையெடுத்து கும்பிடலாம். நீ இந்த அண்ணனோட உயிருமா. என் உயிர் அங்க இருக்குடா மூதேவி. ஆமாண்ணே, இன்னைக்கு என்னென்ன பாசம் காட்டணுமோ காட்டிடு. அண்ணன் பேச்சு கேட்டு போய் சாட்சி கையெழுத்து போடுவல்ல? சரி போறேன், உனக்காக தான் போறேன். சீக்கிரம் போ, பார்த்து போ. அண்ணன் பேரை காப்பாத்தணும். போயிடுறேன்னே, கண்டிப்பா உனக்காக தானே. போயிடுறேன். சீக்கிரமா ரெடியாவு. சீக்கிரம் சீக்கிரம் ரெடியாவாமா. சக்காரனை பொடுத்துட்டோம். அப்பாடா, இப்போ நிம்மதியா கிளம்பலாம். ஐயோ, இப்போ என்ன தங்கச்சி பாட்டை யோசிக்கிறானோ? அப்பா, இவனுங்க வேற ஸ்டாண்டர்டைஸ்ல நின்னுக்கிட்டு. குடு மேடம். ஓ டேய், கேட்ட தரங்கடா. ஓகே பாஸ். வரலாம். அண்ணன் மேல இவ்வளோ பாசம். அண்ணன் கொஞ்சம் சாப்பிடட்டோன்னு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கான். தங்கச்சி ஓ எச்சி. என்னடி யாரையுமே காணோம்? ஃபோன் போட்டு சொன்னியா இல்லையா? நைட்ல இருந்து கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. நம்ம எந்த தைரியத்துல இங்க வந்தோம்? எல்லாம் என் காதல் மேல இருக்க நம்பிக்கையில தான். லவ்வா? நான் ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லையே. எல்லாம் புதுசா இருக்கு. பாப்பாஸ், கொஞ்சம் விலகுறீங்களா? எல்லாம் தலையே மாறி போச்சு. கால கொடுமுடா சாமி. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணது போக இப்போ பொம்பளையும் கல்யாணம் பண்ண வந்து நிக்குதுடா சாமி. என்னடி இப்படி ஆட்டிட்டு போகுது? சொன்னேன்ல, பண்றா பாரு. டேய், அட்டெண்ட் பண்றா. ஹலோ ஹலோ, நான் தாங்க உங்க தர்ஷினி பேசுறேன். உங்களுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல காத்துட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நீங்க வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? ஐ லவ் யூ. மணமகன்
அருண், பிறந்த தேதி 3/6/1995, 25 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. ஓகே தான். மணமகள் தர்ஷினி, இவதான் 17, 18, 19, 20, என்ன 21. பொண்ணுக்கு இன்னும் 21 வயசு பூர்த்தி ஆகலையாம்மா? என்னது 21 வயசா? அதுக்கு இன்னும் 7 நாள் இருக்குமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, அப்ப சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறேன். ஐயோ 18 வயசு தானே பொண்ணுங்களோட கல்யாண வயசு. ஆமா சார். நீங்க அப்டேட்ல இல்ல, சட்டம் மாறி போச்சு. பொண்ணுக்கு திருமண வயசு இப்போ 21. இந்தாங்க சார், இதை வச்சுக்கோங்க. ஒரு வாரம் தானே சார் குறையுது. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையும் கழுத்துமா சந்தோஷமா வெளியில் போவாங்க சார். அப்ப நான் உள்ள போவேன், பரவாயில்லையா? அது பரவாயில்ல சார். தம்பி, எனக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை தான். சட்டம் அதுக்கு இடம் கொடுக்கலையே. இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் மனசு வைங்க சார். என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, கல்யாணத்தை சிறப்பா முடிச்சிருவோம். செஞ்ச சிறப்பு அப்படியே இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? வேற வழியே இல்லையா சார்? பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு, இப்ப அதை அடைச்சிட்டாங்க. இங்க வேற வழியே இல்ல, நீங்க வந்த வழியா தான் போகணும். சிறப்பு வழி இல்லைன்னா செஞ்ச சிறப்பை எடுத்துட்டு போறதா சிறப்பு. ஆர்த்தி இருடி, ஒரு வாரம் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வா கும்பாரி போலாம். சரி. வேறே சார். வாடி. போயிட்டு வாங்க. கவலைப்படாத, பாத்துக்கலாம் வா. என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே காரா இருக்குது. நம்மள்கிட்ட கமிஷன் வாங்கி இவனுங்க செட்டில் ஆயிட்டானுங்களே. என்ன அண்ணன் கார் இங்கே நிற்குது? என்ன வர சொல்லிட்டு இவர் எதுக்கு வந்தார்? சனியம் பிடிச்சவன் சந்திராசிரமத்தில் கிளம்ப மாட்டானே. எப்படி வந்தான்? காவாலி பையன் கமிஷன் அடிக்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டானா? சின்ன வீட்டோட சில்மிஷத்தில் கொஞ்சம் சிறுத்து போனதில் டைம் ஆயிடுச்சு. சமாளிப்போம். அண்ணே, ஏய், எங்க இருக்க? இங்கே தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வரலன்னு சொன்னானுங்க. அதுக்குள்ளே ஒட்டி வச்சுட்டாங்களா? யாரு? என்ன தங்கச்சி மாதிரி இருக்கு? தங்கச்சியே தான். நான் வந்ததா முக்கியம்? என் முன்னாடி யார் நிற்கிறான்னு பாருங்க. முன்னாடி என்ன, பின்னாடி யார் நிக்கிறா தெரியுமா? அண்ணே, நம்ம தங்கச்சிக்கு எவனோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்து போச்சுண்ணே. அடி செருப்பால. யார் காலத்துல மாலை இருக்குன்னு பாரு. அது ஐயோ, அங்க பாரு, துரையோட ஈர்க்குச்சி. அது கழுத்துல இல்ல, கையில இருக்கு. யாரு கையில இருக்கு? அதான் உங்க அத்தை பொண்ணு ஃபிளாஷ்பேக், அது கையில இருக்கு. அப்ப கல்யாணம் யாருக்கு? பிரில்லியண்டா கேக்குறானே. மாட்டிக்கிட்டோமா? ஏய் விட்ரி, எல்லாம் என் அண்ணன் பார்த்துப்பான். வாங்க. எப்படி அண்ணே? அத்தை பொண்ணுக்கு தான் கல்யாணம். அதான் என் தங்கச்சி அனுப்பி விட்டேன். விட்ட அப்பா இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தல, அவனே அதுல ஒரு 50,000 ரூபாய் எடுத்து அவளுக்கு கொடு. இந்த மாமன் சீரா என்ன பண்ணிடுறேன். அண்ணே, அண்ணா எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. சொல்லாம இருப்பாரா இல்ல சொந்தத்தை தான் விடுவாரா? சௌக்கியமாமா? இப்பயாவது உன் மாமனோட மனசை புரிஞ்சிக்கம்மா. உன் கல்யாணத்துக்கு என்ன எடுக்கிறான்? தாய் மாமனோட சீர். சீரா? என் அண்ணனோட சீர் வச்சுக்கலாமே. நல்லா இருங்க. பொண்ணுக்கு கொடுத்தோம், மாப்பிள்ளைக்கு கொடுக்கவே இல்லையே. அண்ணனுக்கு கௌரவம் முக்கியமாச்சு. அப்ப மீதி இருக்கிற 50,000 மாப்பிள்ளைகிட்ட கொடுப்போம். மாப்பிள்ளை எவன் மாப்பிள்ளைன்னு தெரியலையே, சமாளிப்போம். மாப்பிள்ளை போறபடி போட்டு மேடி. அண்ணனோட முறை பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டதுனால நீங்க எங்களுக்கு தம்பி முறை வேணும். அதனால பயப்படாதீங்க. பின்னாடி எடுக்கிறான். இந்த அண்ணனோட சீர் இன்னொரு 50,000 சிறப்பு இருக்கட்டும். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அன்வான்ட் கும்பல்ல கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? மாலையை போடுங்க. அப்படியே ஒட்டிக்கிட்டு ஈசிக்கிட்டு நெருங்கி நீங்க தள்ளுங்க. தள்ளுங்க.